செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகளை வாரி வழங்கப் போகிறது. 7.5 சனி தொடங்கினாலும் வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள். குரு பகவான் முயற்சிகளில் வெற்றியை தருவார். ராகு கேது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அள்ளித்தரப்போகின்றார். செல்வ செழிப்பு நிறைந்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. காதல் நாயகன் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் அள்ளித்தரப்போகிறார். பொருளாதார நிலை மேன்மையடையும். குரு பகவான் தன வருமானத்தை அதிகரிப்பார். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ராகுவின் பயணம் வெற்றியை தேடித்தரும். கேது பகவான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார். செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாகவே சோதனைகளை சந்தித்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் புதிய மாற்றங்களை சந்திக்கப் போகிறீர்கள். வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புகள் தேடி வரும். 10ஆம் வீட்டிற்கு வரப்போகும் சனி பகவானின் பயணம் உங்களுக்கு புதிய வருமானத்தை உருவாக்கி கொடுக்கும். ராகு கேதுவின் பயணம் 2025ஆம் ஆண்டில் வருமானத்தை வாரி வழங்கப் போகிறது. விரயஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் ஜென்ம குருவாகவும் குடும்ப குருவாகவும் பயணம் செய்ய போவதால் பணம் பல வழிகளிலும் தேடி வரும். சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் அஷ்டம சனி முடிவிற்கு வரப்போவதால் கஷ்டங்கள் நீங்க போகிறது. பாக்கிய சனி வருமானத்தை பல வழிகளிலும் அள்ளித்தரப்போகிறார். உங்களின் நிதி நிலைமை உயரும். குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் லாப குருவாகவும் மத்தியில் விரய குருவாகவும் இறுதியில் ஜென்ம குருவாகவும் பயணம் செய்ய போவதால் தொட்டது துளங்கும், நினைத்தது நிறைவேறும். ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற நிலையில் பயணம் செய்ய போவதால் பண விஷயங்களில் கவனம் தேவை. வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் கண்டச்சனியாக பயணம் செய்யும் சனி பகவான் அஷ்டம சனியாக 8ஆம் வீட்டில் அமரப்போகிறார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். பண விஷயங்களில் கவனம் தேவைப்படும். தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் ஆண்டின் மத்தியில் லாப குருவாகவும் இடப்பெயர்ச்சி அடைப்போவதால் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். வருமானம் பல வழிகளிலும் தேடி வரும். ஆண்டின் இறுதியில் சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டிற்கு வரப்போகும் ராகுவினால் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். கேதுவினால் மனக்குழப்பம் ஏற்படும். கவனம் தேவை. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சாதகமான பலனை தரப்போவதில்லை. காரணம், 6ஆம் இடத்தில் அமர்ந்து சகாயம் செய்து வந்த சனி பகவான் இனி கண்டசனியாக பயணம் செய்ய போகிறார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். 10ஆம் வீட்டிற்கு வரப்போகும் குரு பகவான் வேலை தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஆண்டின் இறுதியில் அதிசாரமாக லாபஸ்தானத்திற்கு வரப்போவது சிறப்பு. ஜென்மகேது விரயஸ்தானத்திற்கு செல்வது சிறப்பானது. அதே நேரத்தில் 6ஆம் வீட்டிற்கு வரப்போகும் ராகு உடல்நிலையில் சில சோதனைகளை தருவார். கவனம் தேவை.